வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி அலச போறோம். அதுதான் நம்ம பாரம்பரிய மூலிகை பல்பொடி. சும்மா கடைகள்ல கிடைக்கிற ரசாயன பொருட்கள் இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் காலங்காலமா பயன்படுத்தின ஒரு கச்சிதமான மூலிகை பல்பொடியோட மூலப்பொருள் தொகுப்பை தான் இந்த அலசல்ல பார்க்க போறோம். ஒரு சாதாரண பல்பொடிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சயின்ஸ் இருக்கான்னு கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 18 ஆமாங்க, 18 மூலப்பொருட்கள். இன்னைக்கு நாம பாக்குற விளம்பரங்கள்ல உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா இல்ல கிராம்பு இருக்கான்னு 1-2 விஷயத்த மட்டும் தான் பெருசா சொல்வாங்க. ஆனா நாம பார்க்க போற இந்த பாரம்பரிய பல்பொடிக்கே 1-2 அல்ல, நம்பவே முடியாத அளவுக்கு 18 தனித்துவமான இயற்கை மூலப்பொருட்கள் தேவைப்படுது. பற்களோட ஆரோக்கியத்துக்காக இயற்கையோட இத்தனை வளங்களை ஒருங்கிணைச்சிருக்கிறது உண்மையிலேயே பிரமிப்பா இருக்குல்ல. சரி, இவ்ளோ பெரிய பட்டியலை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால இத ஒரு 6 தர்க்கரீதியான பிரிவுகளா பிரிக்க போறோம். முதல்ல ஒரு விரிவான பார்வை, அப்புறம் நறுமண பொருட்கள், மரப்பட்டைகள் மற்றும் வேர்கள், இலைகள் மற்றும் மூலிகைகள், உப்புக்கள் மற்றும் தாதுக்கள், கடைசியா இது எல்லாம் சேர்ந்த முழுமையான கலவை. இப்படி படிப்படியா இந்த செய்முறையோட ப்ளூ பிரிண்ட்டை நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த பாரம்பரிய மூலிகை பல்பொடிய ஒரு விரிவான பார்வையில பார்க்கலாம். இந்த ஒற்றை பல்பொடி தயாரிப்புல இயற்கையோட கூறுகள் எந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ்டா இருக்குன்னு பாருங்க. மொத்தம் இருக்கிற 18 மூலப்பொருட்களை தாவரவியல் மற்றும் கனிமவியல் விகிதங்களா பிரிச்சு பார்த்தா 6 மரப்பட்டைகள் மற்றும் வேர்கள், 5 நறுமணப் பொருட்கள், 4 இலைகள் மற்றும் மூலிகைகள், அப்புறம் 3 உப்புகள் மற்றும் தாதுக்கள். சும்மா ஒரு லிஸ்டா படிக்கிறத விட இப்படி பிரிச்சு பார்க்கும்போது இது எவ்ளோ பக்காவான ஒரு கலவைன்னு நமக்கு தெளிவா புரியுது. அடுத்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவையூட்டிகள் பத்தி பார்க்கலாம். ஏலக்காயில ஆரம்பிச்சு ஜாதிக்காய் வரைக்கும் இதுல இருக்கு. பல்பொடினாலே அந்த ரிஃப்ரெஷிங்கான உணர்வு ரொம்ப முக்கியம். அத கொடுக்கறது இந்த பொருட்கள் தான். ஏலக்காய் பொடி, பச்சைக்கற்பூரம், மஞ்சப்பொடி, கிராம்பொடி, அப்புறம் ஜாதிக்காய் பொடி. இந்த ஒவ்வொரு பேரையும் கேட்கும்போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுல்ல. இது வெறும் வாசனைக்காக மட்டும் இல்லங்க, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு பிரத்யேக மருத்துவ குணம் இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மூலிகை குறிப்பு பட்டியல்ல பச்சை கற்பூரம் அப்படிங்கிற பேரு 2 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, இது தப்பா பிரிண்ட் ஆனதல்ல. இந்த கலவையில பச்சை கற்பூரத்தோட அந்த கிருமி நாசினித்தன்மையும் புத்துணர்ச்சியும் எந்த அளவுக்கு முக்கியம், அதோட தேவை எவ்வளவு அதிகம் அப்படிங்கறத இது ஆழமா உணர்த்துது. இப்ப நம்ம பல்பொடியோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபவுண்டேஷன், அதாவது மரப்பட்டைகள் மற்றும் வேர்கள் பத்தி பார்க்கலாம். ஒரு மரத்துக்கு எப்படி பட்டை பலம் தருதோ அதே மாதிரி நம்ம பற்களுக்கு பலம் தரக்கூடிய 5 முக்கியமான பட்டைகள் இதுல இருக்கு. சுருள் பட்டப்பொடி, அரசம் பட்டப்பொடி, கருவளம் பட்டப்பொடி, வேப்பம் பட்டப்பொடி, அப்புறம் கருங்காலி பட்டப்பொடி. வேப்பம் பட்டை, அரசம் பட்டை எல்லாம் நாம காலங்காலமா பல் துலக்க பயன்படுத்திட்டு வரதுதான். இந்த வலிமையான மரப்பட்டைகளை ஒன்னா சேர்க்கும்போது பற்களுக்கும் ஈறுகளுக்கும் கிடைக்கிற ஸ்ட்ரென்த் சான்ஸே இல்ல. இந்த மரப்பட்டைகளுக்கு நடுவே நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒன்னு இருக்கு. அதுதான் நாயுருபி வேர்பொடி. இந்த மொத்த பட்டியல்லையும் பிரத்யேகமா சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரே வேர்பகுதி இதுதான். ஒரு தாவரத்தோட எல்லா பாகங்களையும் எந்த அளவுக்கு நுட்பமா ஆராய்ச்சி செஞ்சு இந்த பட்டியல்ல சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நாயுருபி வேர் ஒரு சிறந்த உதாரணம். கடினமான பட்டைகள், வேர்களை பார்த்தாச்சு. வாங்க இப்போ இயற்கையோட மென்மையான நன்மைகள் தரக்கூடிய இலைகள் மற்றும் மூலிகைகள் செக்ஷனுக்கு போவோம். இதுல மொத்தம் 4 மென்மையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பொருட்கள் இருக்கு. திரிப்பலா பொடி, வெள்ள கரிசலாங்கண்ணி, மா இலைப்பொடி, அப்புறம் வேப்பில பொடி. மா இலையும் வேப்பிலையும் வாய்வழி ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு நல்லதுன்னு நமக்கு தெரியும். அது கூடவே இந்த திரிப்பலாவும் வெள்ள கரிசலாங்கண்ணியும் சேரும்போது இந்த பல்பொடிக்கு ஒரு முழுமையான மெடிக்கல் பேலன்ஸ் கிடைக்குது. அடுத்து உப்புக்கள் மற்றும் தாதுக்கள். தாவரங்களை தாண்டி கனிமங்களோட ஆற்றலையும் இதுல சேர்த்திருக்காங்க. இந்த கலவைக்கு பூமிக்கடியிலிருந்து கிடைக்கிற 3 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. படிகாரம், கல் நார்பஸ்பம் மற்றும் இந்து உப்பு. இது வெறும் சாதாரண உப்புகள் இல்லைங்க, தாவர மூலிகைகளுக்கு இணையா சமமா செயல்படக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பூமியிலிருந்து கிடைக்கிற இந்த படிகாரம், கல்நார் பஸ்பம், இந்து உப்பு மாதிரியான கனிம கூறுகள் தாவர மூலப்பொருட்களோட சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை உருவாக்குது. இதுதான் ஒரு சாதாரண பொடிய பவர்ஃபுல்லான ஒரு மருத்துவ கலவையா மாத்துது. இறுதியா இயற்கையோட முழுமையான கலவை. இந்த 18 மூலப்பொருட்களும் எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குன்னு பாப்போம். இதுவரைக்கும் தனித்தனியா பார்த்த அத்தனையும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதை இங்க பாருங்க. ஒரு பக்கம் நறுமணப் பொருட்கள், இன்னொரு பக்கம் வலிமையான பட்டைகள் மற்றும் வேர்கள், அடுத்தது மென்மையான இலைகள்,
கடைசியா கனிம உப்புகள். இயற்கையோட இத்தனை வகையான வளங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு சின்ன பல்பொடியா நம்ம கைக்கு வருதுன்னா நிஜமாவே இது ஒரு மேஜிக் தானே. நம்ம பாரம்பரிய தயாரிப்புகளோட பிரம்மாண்டத்தை இது அப்படியே கண்முன் நிறுத்துது. இப்ப நீங்களே சொல்லுங்க, இத்தனை இயற்கை மூலப்பொருட்களையும் அதோட நுட்பமான கலவையையும் மறுபடியும் நம்ம அன்றாட வாழ்வுல இணைக்க நாம தயாரா? மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இயற்கையோட இவ்ளோ பெரிய மருத்துவ பொக்கிஷங்களை நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு சந்திக்கிறேன். நன்றி.